ஒரு மருத்துவரை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். நமக்கு வந்து ஒரு ஆலோசனைன்றது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதை நல்லா லிசன் பண்ணி வீட்லயும் போய் சொல்லணும். அதுபடி நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அவங்கள வந்து நம்ம பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை அண்ணனுக்கு வந்து கிளாப். டேய் எவே கத்துறது ஒண்ணாதே அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் புதில் வேண்டின், நலமலாம் பெருக்க வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கு சென்று முற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்டு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை இவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டமென்ன பாட்டமென்ன அனைத்தும் இவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். சுழிபோட்டு செயலும் தொடங்கு பிள்ளையார் சுழிபோட்டு செயலும் இந்த வார்த்தை கணங்க அற்புதமான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருப்புவனம் என்னுடைய 5வது படித்த பள்ளி மேற்கு பள்ளி. காலை கைதட்டுங்க. என்னுடைய ஆசிரியை இவங்க, என்னை உருவாக்கிய ஆசிரியர்கள். இவங்களுக்கு கூட கைதட்டுங்கப்பா. கைதட்டுறது எதுக்கு? ரத்த ஓட்டம் நன்றாக சீராகும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஓகே. கைதட்டினா என்ன பயன்? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமா. இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கா? எனக்கு என்ன தலைப்பு சொன்னாங்க? சொல்லுங்க. அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம்னா என்னப்பா? சொல்லு, எந்திரிச்சு சொல்லு. நீ சொல்லுப்பா. சொல்லுப்பா. ஆரோக்கியம்னா என்ன? வெரி குட். கிளாப் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல காலையில வெள்ளனா எந்திரிக்கணும். எப்படி எந்திரிக்கணும்? எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? இன்னும் வேகமா 4:30 to 6 எந்திரிக்கணும். 4:30 மணி டு 5-6 மணிக்குள்ள எந்திரிக்கணும். இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் எந்திரிச்சு உங்களுடைய காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம புத்தகத்தை எடுத்து வச்சு படித்தோம்னா நல்ல ஒரு மைண்ட் பவர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எப்படி படிக்கணும்? படிக்கிறது எப்படி படிக்கணும்? புரிஞ்சு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஒரு 4 பக்கம் படிச்சாலும் மொட்டை மனப்பாடம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது தமிழ் கல்வி. புரியுதா? தமிழ் ரொம்ப முக்கியம். அமிழ்து 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 சொல்லுங்க. தமிழ் 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 ஒழிக்கும். என்ன புரியுது வரைக்கும்? அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தமிழ் தமிழ் ஒழிக்கும். அந்த தமிழ் மொழியில ரொம்ப முக்கியமானது என்னது? திருக்குறள். என்ன குறள்? திருக்குறள். திருக்குறள் எது? யாரு? இங்க வா, ஒரு குறள் சொல்லுவியா? யாராவது ஒரு ஆள் குறள் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லு. இங்க வா, குறள் சொல்லு. வேண்டியதில் வேண்டாமை இரண்டடி சார்ந்தவருக்கு யாண்டுமே இன்பை இல்ல. ஒரு திருப்பி சேர்ந்தார்க்கு சார்ந்தவருக்கு யாண்டுமே இன்பை இல்ல. திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள்? எத்தனை அதிகாரம்? 1000 எத்தனை அதிகாரம்? அதிகாரத்துக்கு மொத்தம் எத்தனை பாடல்? ரைட், ஓகே, வெரி குட். இதெல்லாம் நம்ம திருக்குறள் நல்லா படித்தாலே நம்ம வந்து தினம் ஒரு திருக்குறள் படிக்கணும். தினம் ஒரு திருக்குறள் திருக்குறள் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும். என்னைக்குமே முக்கியமானது மாதா. சொல்லு. குரு தெய்வம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடி சொல்ல மறப்பவர் மண்ணில் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அப்ப வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும். என்ன பண்ணணும்? ஆரோக்கியமா வாழணும்னா முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அடுத்து பெற்ற தாய் தகப்பனை கும்பிடணும். அடுத்து யாரையும் பழிச்சு பேசக்கூடாது. என்ன ஆகும்? நம்ம உடம்பு நம்மளுக்கே கெடுதல். எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்போ உங்க கூட ஒரு பிள்ளை படிக்குது. அந்த பிள்ளை வந்து ஒரு பேச்சு போட்டியில நல்ல பேச்சாளராக இருக்கு. அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்ன பாராட்ட கத்துக்கணும். டீச்சர்ஸ் பாராட்டுங்கிறது அப்புறம். ஆனா கூட பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? பாராட்ட கத்துக்கணும். அடுத்து காலை உணவு தவிர்க்கலாம தவிர்க்கக்கூடாது. காலை உணவு சாப்பிடுறது முக்கியம் இல்லையா? காலை உணவு சாப்பிடலைன்னா மூளைக்கு போற அந்த ஆக்சிஜன் போகாது. அப்ப என்ன பண்ணணும்? காலையில எல்லாரும் என்ன பண்ணணும்? சாப்பிடும் போது பேசலாமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசணும்னா அந்த காத்து வகுத்துக்குள்ள போதா? அப்ப கொஞ்சமா நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அப்ப கெட்ட காத்து வகுத்துக்குள்ள போனா
நிறையா நான் காற்று உள்ளே போகிறது மூலமாக கொஞ்சமாக சாப்பிட்டா நிறையா சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். அப்போ சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும்? நல்லா மென்று நிதானமாக சாப்பிடணும். மிக்ஸி அரைக்கிறீங்கல்ல, அரைக்கும் உங்கள் அம்மா மிக்ஸி அரைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதை மூடி வச்சு அரைப்பாங்களா திறந்து வச்சு அரைப்பாங்களா? மூடி வச்சு அரைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாய். இந்த வாய் எப்படி மூடி அதில் எப்படி பல்லு இருக்குல்ல, மிக்சியில் அடிக்கிற பல்லு, அது மாதிரி தான் நம்ம பல்லும். இந்த பல்லில் நல்லா மென்று இந்த உமிழ்நீர் சபேசியஸ் கிளாண்டுன்னு சொல்கிற இந்த இடத்துல ஒரு கிளாண்டு, இதிலிருந்து உமிழ்நீர் சலைவா இப்போ கைதுட்டுங்க. அப்போ இந்த சலைவா வச்சு நல்ல இந்த மென்று தின்னு உமிழ்நீருக்குள்ளே சேர்த்து முழுங்குனா உண்ட உணவு செரிமானம் ஆயிரும். உண்ட உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழலாம். நல்லா சாப்பிடணும். அப்போ நொச்சுன்னு பேசக்கூடாது சாப்பிடும்போது, புரியுதா? சமணம் கொட்டி உட்காந்து சாப்பிட்றது நல்லதா இல்லை மேஜையில் உட்காந்து சாப்பிட்றது நல்லதா? எதுக்கு சமணம் கொட்டி உட்காந்து சாப்பிட்றோம்? அப்போ சமணம் கொட்டி உட்காந்து சாப்பிட்றது மூலம் ரத்த ஓட்டம் வகுத்துக்கு போகும். அப்போ ஆரோக்கியமாக இருக்கும். ரைட்டா? அடுத்து யாரையும் பழித்து பேசக்கூடாது சொல்லிக்க, கேட்டு தானே? அடுத்து எல்லாரையும் நம்ம எப்படி பார்த்து பேசணும்? இப்போ என்னையை பார்த்து நீங்கள் பேசுறீங்க, என்னை பார்த்து பேசும்போது என்னைய முகத்தை பார்த்து பேசுறது நல்லதா, கையை பார்த்து பேசுறது நல்லதா, இல்லை கண்ணை பார்த்து பேசுறது நல்லதா? கண்ணை பார்த்து பேசணும். எப்படி பேசணும்? நம்ம பார்த்து எப்படி பேசணும்? கண்ணை பார்த்து பேச வேண்டும். அப்போ கண்ணில் தான் எல்லாம் தெரியும். மற்ற எந்த பகுதியும் ஒருத்தர் பார்க்கக்கூடாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்ணை பார்த்து பேசணும். கேட்டுதானே? கண்ணை பார்த்து பேசணும். அடுத்து என்ன பண்ணணும்? பெரியவர்களை மதிக்க வேண்டும். மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே. அப்போ வீட்டில் வயதானவர் இருந்தால் அவங்கள அவங்க பேச்சை கேட்கணும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க பேச்சை கேட்கணும். அவங்க வீட்டில் பாட்டி தாத்தா இவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க பேச்சை நம்ம கேட்கணும். அடுத்து அப்பா அம்மாட்ட கோவப்படக்கூடாது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். எல்லார்ட்டையும். அடுத்து இரவு நேரங்களில் செல்ஃபோன் பார்க்கறது நல்லதா கெட்டதா? ஏன் கெட்டது? எத்தனை பேர் அதிகமாக செல்ஃபோன் பார்க்காதாலு? இவ்வளோ பேர் பார்க்கலையா? நம்பிட்டேன். நீங்கள் செல்ஃபோன் பார்க்கல. செல்ஃபோன் பார்த்தா செல்ஃபோன் பார்க்குறோம்ல, அது குறிப்பாக வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இரவு நேரங்களில் செல்ஃபோன் அதிகமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ வானம் என்ன கலரில் இருக்கு? நீலம். நம்ம மொபைல் என்ன கலரில் இருக்கு? ப்ளூ. அப்போ இரவு நேரங்கள் நம்ம செல்ஃபோன் பார்த்தோம்னா அது ப்ளூ, நம்ம வந்து வானம் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுது? விடிஞ்சிருக்குங்கிற அந்த ஒரு இதை கொடுத்துருது. அப்போ செல்ஃபோன் இங்கே பார்க்கறது மூலமாகவும் விடிஞ்சிருக்கிற எண்ணத்தை கொடுக்கும். அப்போ இரவு நேரங்களில் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. அடுத்து சாப்பிட்ட உடனே போய் தூங்க போகக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு என்னைக்குமே சித்தர்கள் சொல்லுவாங்க, பசிக்கு புசி. என்ன சொல்லுவாங்க? நல்ல பசிக்க வச்சு அடுத்து மதிய சாப்பிடும்போது சாதம் கம்மியாக இருக்கணும், காய் நிறையா இருக்கணும். என்ன எடுக்கணும்? காய்கள் நிறையா இருக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எனக்கு சமைச்சு கொடுக்கும்போது, அம்மா எனக்கு சாதம் கம்மியாக வைங்க, காய்கறி நிறையா வைங்கன்னு சொல்லுவோம். அடுத்து கீரை எடுக்கிறது நல்லதா கெட்டதா? இப்போ அரிசியில் என்ன இருக்கு? அரிசியில் என்ன இருக்குன்னா மாவு சத்து இருக்கு, கார்போஹைட்ரேட். சொல்லுங்க, கார்போஹைட்ரேட். அடுத்து பருப்பு என்னது? புரோட்டீன், அது புரதம். அடுத்து விட்டமின் என்ன இருக்கு? காய்கறியில். மினரல் காய்கறியில். ஃபைபர்னு ஒன்று இருக்குல்ல, ஃபைபர்னு என்ன? நார்ச்சத்து. நார்ச்சத்து எதில் இருக்கு? நார்ச்சத்து என்னென்ன காய் இருக்கு? கீரை. வெரி குட். கீரை யார் சொன்னா? கை தட்டுங்க அந்த பையனுக்கு. என்னைக்குமே நம்ம வந்து கீரை கட்டாயம் எடுக்கணும். அடுத்து நம்ம உடம்புக்கு ஹீட்டும் தேவை. ஹீட்னா என்ன? கூலிங்னா ஹீட் ஆர் கூலிங் பேலன்ஸாக இருக்கு. என்ன பண்ணணும்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ விடிய காலம் 4 மணி எந்திரிக்கணும். 4 மணி எந்திரிச்சு அது என்ன 6 மணிக்கு சூரியனுக்கு போகணும். அடுத்து புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அன்னைக்கு மதியம் தூங்கக்கூடாது. அப்படி நம்ம புதன் கிரகம் மூலக்கான கிரகம் அந்த பகுதியில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சோம்னா படிப்பு நன்றாக வரும். அடுத்து படிக்கும்போது எப்படி படிக்கணும்? புரிஞ்சு படிக்கணும். ஒரு 4 பக்கம் படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும். கரெக்டு தானே? டவுட் இருந்தால் என்றைக்குமே என்ன பண்ணணும்னா பக்கத்தில் சொல்லி கொடுத்து படிக்கணும்.
இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நாங்களாம் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கோம், 5 வருஷம் டாக்டர் படிச்சிருக்கோம். எல்லாமே க்ளூவோட கொடுக்குறோம். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். 4 பேர் ஒரு 5 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம திருக்குறளில் ஒரு குறள் வரணும், என்ன ஒரு செல்வத்தும் செல்வம் செவிச்செல்வம் அச்சொல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை. என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? பொருள் என்ன? செல்வத்துள் செல்வம் பொருள் சொல்லுங்க. இப்போ பணம் எவ்வளோ கொடுத்தாலும் போயிடும், ஆனால் கல்வி செல்வத்தை கொடுத்தா போகுமா? இப்போ சொல்லி கொடுத்து பழக்கணும். இப்போ நீ ஒரு பாடம் இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒரு சயின்ஸில் ஒரு கண்ணை பற்றி படிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்ணை பற்றி படிக்கணும்னா அதை நீ படிச்சுட்டு மட்டும் மனப்பாடம் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பக்கத்தில் இருக்க பையனுக்கு இன்னைக்கு நான் கண்ணு படம் படிச்சேன்டா, இந்த பார்த்து இதுடா, இது இதுடா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கேட்டுதானே? இப்போ மூக்கை பற்றி படிச்சேன்டா, மூக்குனா மூக்கில் இந்த பகுதி இதுடா இதுடா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கேட்டுதானே? பாதை பற்றி படித்தேன், கண்ணை பற்றி படித்தேன் அப்படின்னு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் படித்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு மனப்பாடம்னா அவங்களுக்கு மனப்பாடம். படிக்கும் போது சொல்லிக் கொடுங்க, பரீட்சையில் சொல்லிக் கொடுக்குறாங்க. புரியுதா? பரீட்சையில் சொல்லிக் கொடுக்கணுமா? கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும், ஆனால் பரீட்சையில் சொல்லிக் கொடுக்கணுமா? சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? நன்றி, வணக்கம்.